ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா? என் பசங்க என்ன பிளாட் பார்த்து சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கி இருந்த பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார். விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? பெரியவரே, நம்ம பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான். அப்படி என்னைய தப்புன்ட்டானுங்க? பாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா இவன் மூட்டு வேலைக்காரி என்னடி இப்படி அரைங்குறை மாட்ட? வேலைக்காரி தான் உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. சொல்லுடி. உங்க 3 பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. நானும் எசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். 3 பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு. சார், இந்த பொண்ணு போய் சொல்றா. என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுக்கு. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க. இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா, அவ ஃப்ராடுமா. அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை. அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், விட்டுருங்க. பெரியவரே, என் 10,000. ஷட் அப். யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. 302 எல்லா பேரையும் வேன்ல ஏத்து. ஐயோ பிள்ளைங்கள வேன்ல ஏத்த போறாங்களே நிக்கிறீங்களே. வேன்ல ஏத்துறா, லாரியில ஏத்துறா. யோ பெரியவரே, புரியாத ஆளா இருக்கிறீங்க. என்ன வாயா அப்படி. வா. யோ பெரியவரே, இது சாதாரண கேஸ் இல்லையா, ரேப்பிங் கேஸ். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா, காசு பணத்தை பார்க்காத. ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்கிட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கையா. என்னது 30,000? எடியா கையா. 30,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயன பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா, 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேட்கற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய், வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதை கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய் பாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? நல்லா இல்லைங்களா? போடலங்க. பாடி. ஐயோ டாடி, ஏய் உட்காருங்க. சார், இது தேராத கேஸ். பார்த்து ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா, நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ தங்கம். எனக்கு ஐயோ, என் புருஷனை அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே. எனக்கு இப்படி அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்களே. என்னங்க என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா எங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றது சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில வளரட்டாமா. அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. கிரி, நான் கட்டினத்தாலும் உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா. ப்ளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க. உடனே ரிலீஸ் பண்ணிடு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா.
ஒரு நிமிஷம், எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்டா மதே யார் யாரு சார் சார் குட் மார்னிங் சார் 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 வணக்கம் சார் வணக்கம் சார் 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 நமஸ்காரம் சார் சார் நான் அனுப்பிச்சிடுறேன் சார் சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டேய் கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்கு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவரா வேட்டிய அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி 4 கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டாங்க. அண்ணடா தூக்குடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா, தூக்கி தலையில வைடா. ஐயா, நடரா. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஐயா, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நடா. ஏடா நடா. நில்றா. ஏய், ப்ரமோஷன் தான்டா. எனக்கு ப்ரமோஷன் தான்டா. மெதுவா வரணும். ஏய், ஸ்டாண்ட தள்ளுடா. தள்ள. வாடா. வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சல் உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன். எஞ்சாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துறான். எது? அவன் சொன்னாமா. சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா. மகனே, உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாய் ஆகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா. இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது. வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு 2 தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா, கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு. சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய், பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ். அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண முக்கா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பார்த்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? ஐயா, இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்காலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ, போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது. எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும். போன திருப்பி போடுறா. இது இப்படிலாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குடு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்ப வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடேமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கேங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்புனே
திரும்பனியா ஆ. இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. ஆ? வாங்க வாங்க ஐயோ உண்மைதான். டேய் பக்ரி பக்ரி, ஆ? இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்தடா நாயா? ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் ஆ? சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி உன்னை பார்க்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன். புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயால தான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? ஆ? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர சொன்னது? மகனே, சிங்கமுத்து, மகனே, உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து. டேய், வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லையே. என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது. நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்துக்கலாம். அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ் எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா? நோ பாரஸ் ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன் நான் இவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா, புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டில் கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவுல எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ ஐ see. அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ மே கரெக்ட்? கரெக்ட். ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ, மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it nonsense. Huh? தேங்க் யூ தேங்க் யூ. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஐகில்ஸா? No, no. Agils means Agilandeshwari. What is the beautiful Thank name? you. என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளே, குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி Yo, மிச்சாரு. yaar Singamutha? என் பேர் உனக்கு நான் தெரியுமா? யாருன்னு நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuru அம்மா. ஆ, கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, இது பருவமா, அடி ஒன்னது உருவமா. உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றது அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? சே 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 சே. உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. ஏய், கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. Water, water. Soap. பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். ஆ? டேய் ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல இருக்கு. டேய் முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய் என்னப்பா
இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். என்னது? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இரவான் அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய் விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொல்ச்சுதா, குளம் பண்ணதான மோப்ப முடிச்சிட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துறேன். ஐயா என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய் வாங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் சரி, வா, இருக்கு. சாப்பிடலாம்.